Praise the Lord. Hallelujah. இந்த காலையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில மாறாதவராய் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருப்பேன் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை லட்ச ஜனங்கள், கிட்டத்தட்ட 24 லட்சம் ஜனங்கள். மோசேக்கு பிறகு கர்த்தர் ஒரு பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுத்தார். அந்த நேரத்தில் அவர் ஒரு பலனை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, நான் கூட இருப்பேன்னு சொல்றார். பெரிய மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஓட்டம், ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஃபேமிலி சூழ்நிலை, எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் உங்களை நடத்தி செல்வார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் வாழ்க்கையை அவர் நடத்தி செல்ல கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை, அக்கில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கூட இருந்து காப்பாற்றுகிறவர், வழிநடத்துகிறவர், போதிக்கிறவர், அவர் கரம் பிடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, கானான் தேசம் கொண்டு போற வரைக்கும் கர்த்தர் யோசுவாவோடு இருந்து யுத்தங்களை நடப்பித்து ஜெயம் கொடுத்து ஜனங்களை அவர் ஆசீர்வதித்தார். உங்களையும் குடும்பத்தையும் கடைசி வரை கைவிட மாட்டார், கடைசி வரை அவர் நடத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான், கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டான், வேறு எதையும் அவன் ஃபாலோ பண்ணல. இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்களை நாம் அடிக்கடி வழி மாறி போகிறோம், தேவனை விட்டு விலகி பின்மாறி போய்விடுகிறோம். நம்முடைய தேவைகள் தான் பெரிதாய் நிற்கிறது, நம்முடைய பிரச்சனைகள் தான் பெரிதாய் நிற்கிறது, நம்முடைய போராட்டங்கள் தான், நம்முடைய வியாதி தான் பெரிதாய் நிற்கிறது. ஆனால் அதையெல்லாம் சிலுவையில் ஜெயித்த இயேசு அதை விட பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், உங்களோடு கூட இருக்கிறவர் இன்றைக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியோடு கூட இருப்பார். கானான் தேசம் என்ற பரம கானான் பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் வரைக்கும் அவர் வழி நடத்துவார். நம்மை கொண்டு அநேகரை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில, நம்ம ஊழியத்தில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இதுவரை இல்லாத ஒரு பலத்தையும் ஆண்டவர் ஒரு திடமனதையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். மனம் சோர்ந்து போகாதவர்கள், இன்னைக்கு காலை வேளை வரைக்கும் உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பயம் இருக்கலாம், குழப்பம், சந்தேகம், பல விதத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள், உங்களுடைய சகல காரியத்தினுடைய கடன் பிரச்சனை பயந்து, இதெல்லாம் நான் இந்த நாளிலிருந்து நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, என்னால முடியுமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு தைரியம் இழந்திருக்கலாம். என்னால் இனிமேல் வாழ முடியாது என்ற அவிசுவாசம் இருக்கலாம், இனி கடனை அடைக்க முடியாது என்ற ஒரு பலவீனம் இருக்கலாம், ஒரு சந்தேக போராட்டம் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமான பிசாசுடைய காரியங்களை பார்த்து, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வார்த்தை கேட்டு மனம் உடைஞ்சி கர்த்தரை நம்பாமல், கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பேசியிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் உங்கள் காரியங்களை தேவனிடத்தில் சொல்லுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசி வரை உங்களை கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்திலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவரே, ஒரு விசை கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தோடு நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தில், நம்பிக்கையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது மனம் சோர்ந்து, மனம் உடைந்து, கண்ணீரோடு, துக்கத்தோடு, எந்த பலவீனத்தோடு, வியாதியோடு, ஒரு நம்பிக்கை அற்ற விசுவாசம் இழந்து, ஆண்டவரே ஜெப வாழ்க்கையே இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற எல்லா பின்மாற்றத்தின் நடுவிலும் கர்த்தர் மனம் இறங்கி யோசுவாவோடு இருந்து பலம் கொண்டு திடமனதா இருன்னு சொன்னவர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து திடப்படுத்தும்படி, தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யும்படி, என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்யும்படி, வாழ்க்கைக்கு, என்னுடைய ஊழியத்துக்கு, சம்பாத்தியத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்யும்படி கூடவே இருந்து கடைசி வரை நடத்த போதுமானவராக இருக்கிறேன். எவ்விதத்திலும் தோற்று போகாமல், அவனுடைய பிசாசின் காரியங்களை கண்டு பயந்து போராடி
போராடாமல், எத்தனை விரோதம், எத்தனை பிரச்சனை, போராட்டம் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தில், விசுவாசத்தில் ஓட, பலனடைய, ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி சந்ததிகளை, ஆசீர்வதி பரமகானான் வரைக்கும் விசுவாச ஓட்டத்திலே பலன் தந்து தாங்கி நடத்தும். உமக்காக ஊழியம் செய்கிறவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தும். கைவிடாதிருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென்.